கர்த்தரே, நாமம் உயர்த்தப்படட்டும். சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. கரம் உயர்த்தி சொல்லுவோமா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமாம் ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனுடைய நாமம் எங்கள் மத்தியில் பிரத்யட்சமாய் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றுமுடிய பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, முற்றுமுடிய ஆளுக செய்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சிலுவையின் மறைவுக்குள் எங்களை ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்த்தப்பட எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்த ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இதில் நான் மகிழ்ந்து இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து கூட முதலாவது பாடலாக உம்மை போற்றி பாடுகிறேன் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா உற்சாகமா கையில தட்டி அவரை துதித்து பாட வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி பாட வந்திருக்கிறோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம். உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி எங்கள் புகலிடமானவரே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலை, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. இன்னொரு முறை சொல்லும், உம்மை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் இழந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் இழந்து போகும். ஹல்லேலூயா. யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். சொல்லுங்க, எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி ஆண்டவரே, உம்மை போற்றி பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உயர்ந்த கன்மலையே, எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஸ்நானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்நானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கண்மலை தேடும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கண்மலை தேடும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கிற வேலையில உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண். சொல்லுவோம், பெருவெள்ளம் பெருவெள்ளம் மதிலை மோதி. எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம் நடுவில் இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லு, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே,
புகலிடமே, பேரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே, எங்கள் பேரும் கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. நம்முடைய கண்மலை அவர் மாத்திரம்தான். தீங்கு நாளில் அவருடைய கூடாரம் மறைவில் நம்மை மறைச்சு வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கூட ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆமென் நான் உன்னுடனே கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவர் நம்மோடு இருப்பாரானால் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள ஒரு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you, Jesus. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். வந்தோம் ஆனால் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லும் ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை விட்டு விலகாததுனால இமை பொழுதும் விலகலப்பா. நல்ல கையை தட்டி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, ஹல்லேலூயா, எங்கள் கண்மலை நீ. வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. கையை உயர்த்தி சொல்லும் உங்க ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை விட்டு விலகல ஆண்டவரே, உங்க கிருபை இமை பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எதிராயிருக்கிற செங்கடல் போன்ற பிரச்சனைகளையும் அவர் விளக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவர் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. சொல்லுங்க, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. எங்களுக்கு எதிராக எழும்புகிற கோஷங்களை நல்ல கையை தட்டி எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினி போன்ற சோதனைகள் கூடாக நடந்தாலும் ஹல்லேலூயா நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம், நாள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினால்
தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள். இன்னொரு முறை சொல்லுமா? எங்கள் தேவன், எங்கள் தேவன். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறவரே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் ஆண்டவரே, எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக உங்க கிருபை எங்களை விட்டு அப்பா. ஹல்லேலூயா, உங்க கிருபை. Thank you அப்பா. கையை உயர்த்தி சொல்லுமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தி, செவ்வையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால். இன்னொரு முறை சொல்லுமா? செங்கடலை நீர் பிளந்தி, செங்கடலை. விசுவாசத்தோடு பாடுங்க. ஹல்லேலூயா. எரிகோவின் கோட்டைகளை சொல்லுங்க. ஆண்டவர், எங்களுக்கு விரோதமா எழும்புகிற இயேசுவின் நாமத்தினாலே கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று. சொல்லுங்க ஆண்டவர் உயர்த்தி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள். இன்னொரு முறை சொல்லுமா? எங்கள் தேவன், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் வந்து அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. கையை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை விட்டு விலகாத உங்களுடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நல்ல கையை தட்டி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கையை உயர்த்தி சொல்லுமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாததுனால தான் இவ்வளவு தூரம் நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி பலிபீட கட்டுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயினால துதி பலிகள், நன்றி பலிகள் செலுத்துகிற போது நம் மத்தியில் அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் விசுவாசத்தோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus.
நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை. நன்றி நிறைந்த இதயத்தோடு பாடுவோமா? நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க, செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீ செய்த நன்மை ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் அநேகம் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஒரு முறை நன்றி, நன்றி தகப்பனே. தேங்க்யூ அப்பா. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூட்டி பாவம் நீங்கிட. ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நீர் பாவம் நீங்கிட கழுவி. சொல்லுங்க, உமக்கு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்தீங்களே ஆண்டவரே. கையை உயர்த்தி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே ஹல்லேலூயா. பிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் ஆண்டவரே ரத்த கோட்டைகள் எங்களை மூடி மறைத்து எதிரி நுழையாமல். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டி இயேசு அரசுக்குள் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. ஆண்டவரே விலைக்கிரயம் கொடுத்தங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. நல்ல கையை தட்டி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை ஹல்லேலூயா உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி. விசுவாசம் நல்ல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக. நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள். நன்றி ஆண்டவரே. சொல்லி சொல்லி பாடுவே நீ செய்த நன்மை
அப்படியே எழும்பி நிற்போமா அவருடைய சமூகத்துல. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எழும்பி நின்று ஆராதிப்போமா. நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் நன்மை செய்தவர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தவர். ஆண்டவரே இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா சோதனையின் மத்தியிலும் எல்லா பாதையிலும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வருடத்துல முக்காவாசி பகுதியை கடந்து வந்துட்டோம். ஆண்டவரே நாங்க திரும்பி பார்த்து சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை கிருபையாய் காத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து, நீர் பாதுகாத்த விதங்களை எண்ணி. ஹல்லேலூயா. ரகரபா ஷதரத நகரபரபா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நமக்கு பலன் தந்து நடத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போய் படுக்கிற போதெல்லாம் நம்மை தட்டி எழுப்பி எழுந்திரு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன உள்ளங்களை தேவன் பலப்படுத்துவீராக, இந்த நாள்ல பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த நாள்ல பலன் இல்லாதவர்களுக்கு உம்முடைய பலனை பெருக பண்ணுவீராக, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உம்முடைய கரத்தில் எங்களை சுமந்து கொண்டு போகிறவரே. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தந்து தேற்றுகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே. எங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்ல சூழ்நிலை நினைக்கிற போது நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி துதிப்போம் ஆண்டவரே. இம்மட்டும் நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபை காத்ததே ஆண்டவரே. உம்முடைய உன்னதமானவரின் மறைவில் வைத்து எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. உங்களை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. சொல்லுவோம் ஆண்டவரே, உங்களை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் நாங்கள் கலங்கி நின்ற வேளத்தில் எல்லாம் எங்களை கைப்பிடித்து தூக்கி விட்ட தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுமா ஆண்டவரே, நாங்க திகைத்து போகிற நேரத்தில் எல்லாம் நீர் எங்க கரத்தை பிடித்து, நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கிற, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிற, உன் வலது கையை பிடித்து உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை எங்களை உடைக்கிற போது, எங்க வாழ்க்கையில செங்கடல் போன்ற காரியங்கள் எழும்புகிற போது, நாங்க கலங்கி நிற்கிற போதெல்லாம் எங்களுக்காக ஒருவர் வந்து எங்கள் அருகில் நின்று, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஆண்டவரே, உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள்ல சொல்ல போறோம் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறவரே. துதித்துக் கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்மை
செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த நாள் உம்மை நம்புகிற ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. இந்த மனிதர்கள் மறந்து போகலாம் ஆண்டவரே, இந்த மனிதர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, அவர்கள் சொன்னதை மறந்து போகலாம் ஆண்டவரே. ஆனா தேவன் நீர் ஒரு நாளும் எங்களை மறந்து போகிறது இல்லையே, எங்களை கைவிடுகிறது இல்லையே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க வாழ்வின் ஆதாரமே உம்மை தான். அப்பா, எங்க வாழ்வில் நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்கள் ஆதாரமாய் இருக்கிறவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை தானே, உம்மை தான் இந்த வாழ்வில் ஓ நீர் இல்ல எங்கள் வாழ்க்கை. அப்பா, ஓ வீணாய் தானே போகுதையா, எல் ஷடாய் ஆராதிப்பே. கைகள் உயர்த்தி சொல்லுமா, எங்கள் எல் ஷடாய் நீர் ஆண்டவரே, எங்கள் எல் ரோஹி நீர் ஆண்டவரே. இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிற வேளையில் எங்கள் நடுவில் கடந்து வருகிறவர் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால தொடுவீராக, பலப்படுத்துவீராக. சொல்லுமா, எல் ஷடாய், எல் ரோஹி, சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் திகைத்து போற நேரத்தில், நாங்கள் கலங்கி நிற்கிற வேளையில் கண்மணி போல எங்களை உணர்ந்து பாடும் ஆண்டவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, எங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிறவரே. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுமா, எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோஹியும் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லிக்கிட்டே இருங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோஹியும். ஆண்டவரே, இந்த நாளில உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படட்டும், உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கிறவரே, எங்களுக்கு துணையாய் இருப்பவரே, நாங்கள் கலங்கி நிற்கிற போதெல்லாம் எங்களுக்கு பலன் தருகிறவரே, ஆராதிப்பேன், எல் ரோஹியும். இயேசுவா ஆராதிப்பேன். கையை வைத்து சொல்லுமா, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோஹியும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தெய்வமே, இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ரோஹியும் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க யாரும் இல்லைன்னு கலங்க தேவையில்லை.
அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் வலப்பக்கத்திலே உங்களுக்கு துணையாய் ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் வலது கையை பிடித்து உங்களை சகாயம் பண்ண ஒருவர் இருக்கிறார். நீங்கள் நடக்கிற பாதையில உங்களை தூக்கி சுமந்து கொண்டு போக ஒருத்தர் இருக்கிறார். நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. உங்களுக்கு எதிரிட்டு வருகிற எல்லா செங்கடல் போன்ற பிரச்சனைகளுக்கும், யோர்தான் போன்ற நதி போன்ற பிரச்சனைகளுக்கும், எரிகோ போன்ற தடையாய் நிற்கிற காரியங்களுக்கும் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த நாள் அதிகமாக எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருப்பீங்க, ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உங்களோட இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காம தைரியமாயிருங்க. எதை குறித்தும் கலங்காமல் தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்காக அவர் நிற்பார். உங்களுக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம், சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நம்ம பண்றது பெரிய தப்பு. நிறைய நேரத்தில் அவர் நம்மோடு இருக்கிறது நாம் உணராததுதான். அவர் நம்மோடு இருக்க, அவர் செயல்பட நம்ம வாழ்க்கையில் என்ன விடல. சில சூழ்நிலைகள் அவரை செயல்பட விடாமல் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீ செயல்பட இடம் கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்ள இடம் கொடுக்கிறோம். அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செயல்பட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா, அவரை செயல்பட விடணும். நம்ம வாழ்க்கையில அவர் செயல்பட்டா மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டு. நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் ஜனங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது பலத்தினால் நிரப்புவீராக. ஒரு புது பலத்தினால் நிரப்புவீராக. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உயரே எழும்ப இந்த நாட்களில் எல்லா தடைகளையும் தகர்த்து எறிந்து உம்முடைய பலத்தினால, உம்முடைய பலத்தினால ஹல்லேலூயா நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் ஆண்டவரே. நாள ஒரே ஒரு முறை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எப்பொழுதும் என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எப்பொழுதும் என் வலப்பக்கத்தில் இருக்கிறனால நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கர்த்தரை எப்பொழுதும் உங்க முன்பாக வைத்து பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. உங்க நம்பிக்கை அசைக்கப்படாது. உங்க விசுவாசம் அசைக்கப்படாது. உங்களுடைய நம்பிக்கை, உங்களோட விசுவாசம், நீங்க திறனற்று போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Father. நன்றி ஆண்டவரே. நீ நடத்துகிற உம்முடைய விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஓசன்னா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிச்சு இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோம், அவர் உயர்த்தும். ஓசன்னா, பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை நீ திடப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ சன்னா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்க கூட இருந்து வழி நடத்துவீராக.
நீர் எங்கள் கூட இருந்து வழி நடத்துவீராக. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்க எங்களை பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கூட நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்கு வேதத்தின் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். எடுத்தவர்கள் கூட சத்தமாக வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு எல்லாரும் எழுதிட்டீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்தில் கரத்தை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் இன்னைக்கு திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லார் அப்படின்னா, அதற்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். அப்ப யாரை பார்த்து நாம நீங்க திடன் கொள்ளுங்கள் சொல்லுவோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் பயந்துட்டு இருக்காளோ அந்த சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பாவது வசனத்தை அப்படிதான் நம்ம வேத பகுதியில் வாசித்தோம். சீஷர்களை இயேசு அக்கறைக்கு போகும்படி அவர்களை அனுப்பி விடுகிறார் படகுல. ஏன்னா இதுக்கு முன்பாகவே இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை சீஷர்கள் அவர்கள் வாழ்க்கையில் இயேசு படகுல இருந்துமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வாட்டி வந்திருக்கு. அதை எடுத்து வாசிப்போமா? மத்தேயு 8வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது படவில் அலைகளினால் மூடப்படத்தக்கதாக போதும் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அப்ப சீஷர்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே இந்த பெருங்காற்றின் அனுபவம், இந்த கடல் போன்ற அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறாங்க. அதே தான் இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர்கள் இயேசு ஜெபம் பண்ண போயிட்டாரு, சீஷர்களை இப்போ அனுப்பி விடுறாரு. ஆனா சொல்றப்ப என்ன வார்த்தை சொல்றாரு? நீங்கள் அக்கறைக்கு போங்க, நீங்க அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அவங்களை அனுப்பும் போது என்ன சொல்லலை? உங்களுக்கு காற்றும் கடலும் எதிரிட்டு வரும், நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறார்? அதற்கு மாறாக நீங்கள் அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? அதற்கு 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றின்படியால் அலைகளினால் அளவுப்பட்டது. அல்லேலூயா. நாளுமே அவர்கள் படகுல போய் கொண்டிருக்கிற போதில் இந்த இடத்துல படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கடல் போன்ற பிரச்சனைகள் நடுவில், இந்த கடல் போன்ற சூழ்நிலைகள் மத்தியில் நாம் நடந்து போகிறப்ப நம்ம நிறைய சூழ்நிலைகள் நாம் அலைவுபடுகிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலைகளை பலனற்று வந்திருப்பீங்கன்னா, இயேசு இந்த நாளில் உங்கள் பக்கத்தில் உங்கள் கிட்ட நின்று சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளணும்னு சொல்றார் அப்படின்னா, அதுக்கு அடுத்து தான் அவர் காற்றையும் கடலை அமர்த்துகிறார். இப்போ முதலாவது நம்ம வாழ்க்கையில் காற்றும் கடலும் போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் அமர்த்தப்படணும் அப்படின்னா, அதெல்லாம் அமர்த்தப்படணும் அப்படின்னா நம்ம முதலாவது என்ன பண்ணோம்? திடன் கொள்ளணும். திடன் கொள்ளணும் ஆங்கிலத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, டேக் கரேஜ். தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க. அப்போ இந்த திடன் கொள்றதற்கு எதிரான காரியம் என்ன? திடனற்று போகிறது. அந்த இடத்துல சீஷர்கள் திடனற்று போகிறாங்க ரொம்ப. இந்த திடன் கொள்ளுகிறது என்பது மனதை சார்ந்தது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மனதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் அதனால தான் அவர் நம்ம மனதில் தான் வார்த்தையை போடுவார். நிறைய நேரத்தில் நம்ம மனதை ஒவ்வொரு நாளும் தேற்றி பலப்படுத்திட்டே இருப்பார். அதனால ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படி கடல் போன்ற பிரச்சனைகள் எழும்பினாலும், உங்கள் வாழ்க்கையில் எதிர்காற்றே அடித்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அக்கறையில் போய் சேருவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அக்கறைக்கு போவீங்க நிச்சயமா. ஏன்? அவர் உங்க கூட இருக்கிறார். சில நேரத்தில் நாங்கள் தியங்க போது நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் என் கூட இல்லையோ, என்னை கைவிட்டுட்டாரோ. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குற காரியமே அதுதான். இந்த சீஷர்கள் அவர் கூட நிறைய அற்புத அடையாளங்களை பார்த்தவங்க. அதுக்கு முன்பாக வசனங்களை வாசிங்கன்னா அப்போ தான் அந்த 5000 பேர் ஆண்டவர் போஷிக்கிறார். அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவங்க இயேசுவின் நாமத்தினால சொல்லியிருக்கலாம்ல, காற்றும் கடலை அமர்த்தி. ஏற்கனவே ஆண்டவர் அவர்கள் கூட இருந்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி இருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போகிறாங்க, திடனற்று போகிறாங்க. அப்போ இயேசு அவர்களிடத்துல வர்றப்ப பயப்படுறாங்க, ரொம்ப ஆவேசம்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்க. அவர்களை திடப்படுத்திட்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அவங்க நடுவில். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம சில 3 கேள்விகளை உங்கள் நடுவில் வைத்து அதனுக்குள்ளேருந்து
நம்ம சில வசனங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதலாவது கேள்வி கூட, நாம் ஏன் திடனற்று போகிறோம்? நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் படுக்கிறதற்கான காரணம் என்ன? திடனற்று போகிறது என்றால் இந்த மன சோர்வு, இந்த மன அழுத்தங்கள், இந்த மனதை போட்டு ஒரு மாதிரியான ஒரு கட்டு, ஆத்மாவில் ஒரு கட்டு இருக்கும். எலும்ப விடாதபடி, நம்மளை ஜெபிக்க விடாதபடி, நம்மளை அப்படியே திடனற்று போக பண்ணுவான் சத்துரு. அன்னைக்கு கூட அழகாக ஒரு இடத்துல வாசித்தேன், நம்ம எப்பெல்லாம் திடனற்று போகிறோமோ சத்துரு திடன் கொண்டுருவானா. அல்லேலூயா. அப்போ சத்துரு திடனற்று போனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் திடன் கொள்ளணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு முடிவை நான் பார்க்காம விட மாட்டேன். ஏன்? நான் அக்கறைக்கு போய் சேருவேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், அதுதாங்க ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. வாசிப்போமா? முதலாவது கூட, நாம் ஏன் திடனற்று போகிறோம்? அதற்குள்ளாக நாம் 3 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, நாம் ஏன் திடனற்று போகிறோம்? எடுத்தவர்கள் அதே அதிகாரத்தில் மத்தேயு 14:24 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்குள் அவர் படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினாலே அலைவுப்பட்டது. இப்போ முதலாவது நாம் ஏன் திடனற்று போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற எதிர்காற்று போன்ற சூழ்நிலைகள், அலை போன்ற சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கை என்கிற படகுல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகிற போது, அந்த எதிர்காற்று நமக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகள், அந்த எதிராக அழகா வேதத்தில் கூட வாசிக்கலாம், வெள்ளம் போல சத்துரு வருவானா. அல்லேலூயா. அந்த படகு உடையத்தக்கதாக அது மோதுது, நம்ம வாழ்க்கை அநேக நேரங்களில் மோதுது. அப்போ முதலாவது காரியம், நம்ம திடனற்று போகிறதுக்கு என்ன காரணம்? நாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள். இந்த கடல், இந்த தண்ணீர் அப்படின்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் என்பது அர்த்தம். அல்லேலூயா. இந்த சோதனைகள் ஊடாக நடந்து போகிற போது நாம் திடனற்று போகிறோம். அதான் ஏன் திடனற்று போகிறோம் என்கிறதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, நாம் சோதனைக்குள்ளாக கடந்து போகிற போது நாம் திடனற்று போகிறோம். அல்லேலூயா. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக ஒரு கடல் நிற்கிது, அதான் செங்கடல் நிற்கிது. வாசிக்கலாமா? யாத்ராகம் பார்வோன் 14 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சாரி 13ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கிறேன். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக அந்த 10வது வசனத்துல தான் சொல்றாரு, ஏன்னா பின்தொடர்கிற பிரச்சனைகள். ஆமென். இந்த இடத்துல அவர்களை பார்த்தீங்கன்னா, முன்பாக செங்கடல் இருக்கு, பின்னாக என்ன மேற்கொண்டு வருது? எகிப்தின் சேனைகள் அந்த பார்வோனின் சேனைகள் பின்தொடர்ந்து வருது அவர்களை. இந்த நடுவில் நெருக்கப்படுகிறாங்க. சில நேரத்தில் நம்ம நெருக்கப்படுகிற போது தான் முதலாவது காரியம், எதிர்காற்று, கடல் போன்ற பிரச்சனைகள், சோதனைகள், நாம் நெருக்கப்படுகிற போது நாம் திடனற்று போகிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக கூட நாம் ஏன் திடனற்று போகிறோம் என்றால், எடுத்தவர்கள் வாசிங்கள், தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். வசனங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டிலும் சென்றது தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, நான் திடனற்று போனேன். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நாம் திடனற்று போகிறதற்கு சில சூழ்நிலைகள் நாம் தனித்து விடப்படுகிற போது. அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுவோம்? சில நேரத்தில் மனசோர்வு அதிகமாக வர்றப்ப நான் நம்ம அந்த தனிமை அப்போ தான் உணர்வோம். நிறைய நேரத்தில், ஐயோ எனக்குன்னு என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தியங்குகிறது உண்டு நம்ம ஆத்துமா. அப்போ ரெண்டாவது காரியம், நம்ம எதற்கு திடனற்று போகிறோம் அப்படின்னா, நம்ம தனித்து விடப்படும் போது. இந்த இடத்துல தானியேலுக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த தரிசனத்தை பார்க்குறப்ப அவன் மட்டும்தான் இருக்கான். அதான் அவன் சொல்கிறான் அழகா, நான் தனித்து விடப்பட்ட போது, நான் தனித்து விடப்பட்டு. பார்த்தீங்களா, அதை வாசித்த போது, அதை கேட்ட போது அவன் என்ன பண்ணுறானா? திடனற்று போகிறான். சில சூழ்நிலைகளை, சில விஷயங்களை கேட்கிற போது, தனிமையாக நம்ம சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற போது, அதை எதிர்கொள்ளுகிற போது நாம் திடனற்று போகிறோம். முதலாவது கூட பார்த்தோம், எதிர்காற்று, அலைகள் போன்ற சோதனைகள் வரும்போது நாம் திடனற்று போகிறோம். இரண்டாவது காரியமாக கூட நாம் தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகளை, நாம் பலனிழந்த சூழ்நிலைகளில், ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம உணர்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் தாவீது பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகிறப்ப அவர் ஆத்துமாவை தட்டி சொல்லுவார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ளே கலங்குகிற, நீ ஏன் எனக்குள்ளே தியங்குகிற,
தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி நீ அமர்ந்துரு, அவரை நோக்கி நீ அமர்ந்துரு என்ற ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம், நாம் ஏன் திடனற்று போகிறோம், நாம் ஏன் தைரியம் இழந்து போகிறோம் அப்படின்னா, நாம் சில சூழ்நிலைகளில் தனிமையை உணர்கிற போது, தனித்து விடப்படுகிற போது நாம் பலனற்று போகிறோம், நாம் திடனற்று போகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது காரியமாக கூட எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். கரெக்டாக தான் வாசிங்க. இந்த ஆலயத்தின் முந்தைய மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே யார் எப்படி காண்கிறது? ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? அல்லேலூயா. மூன்றாவது சூழ்நிலை கூட ஒன்றுமில்லாதது, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைகளுக்குள்ள வரும்போது நாம் திடனற்று போகிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம சில சூழ்நிலைகளில், சில நெருக்கத்தில் நம்ம சில சூழ்நிலைகள் எல்லாமே இழக்கிற மாதிரி ஆன சூழ்நிலைகள் வரும். யோபுக்கு வந்துச்சுல, அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் அவன் திடனற்று போகலை அந்த சூழ்நிலைகள். அப்படியுமே அந்த கையில் இருந்தது அவனுக்கு அந்த ஓடு மாத்திரம்தான், அதையும் சுரண்டி கொண்டு சொல்லுகிறான், என் மீட்பர் என் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மனைவியே தூஷித்தாலும், மனைவியே தேவனை விட்டுருன்னு சொன்னாலும் அவர் திடனற்று போகலை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரே சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த ஒன்றும் இல்லாததை காண்கிறீங்க அல்லவா? அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நாம் பார்க்கும் போது, ஆண்டவரே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதது போல் இருக்குது ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் இதை பார்க்குற போது நம்ம சுற்றியுள்ள கண்கள்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. சில நேரத்தில் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு பார்ப்பாருங்க, நம்மளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவரால் முடியும் அந்த முற்றுப்புள்ளியை ஆச்சரிய புள்ளியாக மாற்ற. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க இந்த நாட்கள். ஆண்டவரே, ஒருவேளை ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறீர்களா? ஒன்றுமில்லாத பலனெல்லாம் இழந்து, ஆண்டவரே இதுதான் கடைசி முயற்சின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கூட கடந்து சென்றிருக்கிறீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்திலே ஆண்டவர் பார்த்தீங்களா, ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆனாலும் செருபாபேல் நீ திடன் கொள். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த இடத்துல தானியேலும் பலனற்று போகிற போது அவனை அடுத்து நம்ம வாசிக்க போகிறோம், சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள். அந்த இடத்துல எதிர்காற்று சோதனைகள் வருகிற போது அவர் பக்கத்தில் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தனித்து விடப்படுகிற பொழுதும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். மூன்றாவது கூட நம்ம என்ன வாசித்தோம், ஒன்றுமில்லாத போது நாம் திடனற்று போகிறோம். அல்லேலூயா. இதுதான் அந்த முதலாவது கேள்விக்கான பதில்கள், 3 பதில்கள். முதலாவது காரியம், சோதனைகள், அலை போன்ற பிரச்சனைகள், கடல் போன்ற பிரச்சனைகள் வரும்போது நாம் திடனற்று போகிறோம், பலனற்று போகிறோம். இரண்டாவது காரியமாக கூட தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகளில் நாம் திடனற்று போகிறோம். மூன்றாவது காரியமாக கூட ஒன்றுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிற போது நாம் திடனற்று போகிறோம். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியமாக கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி திடன் கொள்ளுகிறோம். முதலாவது காரியம் பார்த்தோம், என்னென்ன விஷயத்திலாம் நம்ம திடனற்று போகிறோம், எந்தெந்த விஷயம்லாம் என் வாழ்க்கையில் சில கூடாக கடந்து போகிற போது நான் திடனற்று போகிறேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது காரியமாக கூட நாம் எப்படி திடன் கொள்ளுகிறோம். அப்போ அது எப்படிலாம் நம்ம திடனற்று போகிறோம் அப்படின்னா, அப்போ எப்படிலாம் நம்ம திடன் கொள்கிறோன்ற வழி ஒன்று இருக்குது. இந்த வேதம் அழகாக நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இதில் தான் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் என்ன இருக்குது, பதில் உண்டு. நீங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தாங்க, நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் பதிலை தருவார். அல்லேலூயா. சமயத்திற்கேற்ற வார்த்தையை தந்து உங்களை பலப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏன் எப்படி நாம் திடன் கொள்ளுகிறோம் இந்த ரெண்டாவது கேள்வி வாசிக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. இந்த இடத்துல தளர்ந்த கைகளை திடப்படுத்துறது அப்படின்னா, நம்மளோட ஜெப வாழ்க்கை நாம் திடனற்று போகிற போது தளர்ந்து போகிறது. நம்ம முழங்கால் போட முடியாதபடி, அவருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி நாம் திடனற்று போகிறோம். சில சூழ்நிலைகள் சத்துரு நமக்கு எதிராக கொண்டு வருகிற போராட்டத்தில் அவன் என்ன பண்ணுவானா, இந்த போராட்டத்தில் அவன் சோர்ந்து போயிட்டான் அப்படின்னா, இவன் என்ன பண்ண மாட்டான், இனிமேல் துதிக்க மாட்டான், இனிமேல் ஜெபிக்க மாட்டான். நம்ம ஆட்களும் அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு அப்படியே உம்முன்னு ஆயிரும், துக்கம் கொண்டாடி அப்படியே உம்முன்னு ஆயிரும், ஏதோ பெரிய கடலே நம்ம மேலே விழுந்த மாதிரி. நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம திடனற்று போன உடனே ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் பாருங்க, உடனே அவர் திடப்படுத்துவார் உங்களை. ஹல்லேலூயா. நீங்க நாளைக்கு ஆண்டவர் சமூகத்திற்கு போறேன், நாளைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போறேன், நாளைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கு வேத வாசிக்கிறேன், நீங்க நாளைக்குன்னு போடுறப்ப இன்னும் பிசாசு உங்க ஆத்துமாக்கள் கட்ட அவன் வருவான்.
அல்லேலூயா. அவங்கள திடனற்று போக தான் பண்ணுவான். இன்னும் மனிதர்களை எழுப்புவான், நம்மள அநேக காரியங்களை நம்ம திடனற்று போக பண்ணுவான். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அதனால தான் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையினால் ஒருத்தர் வாழ்க்கையை கட்டவும் முடியும், ஒருத்தர் வாழ்க்கையை இடிக்கவும் முடியும். ஒரு சின்ன வார்த்தை போதும் நம்மளை சோர்வுக்குள்ளாக ஆக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் திடனற்று போயிருப்பீங்கன்னா இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தளர்ந்த கைகளை நீங்கள் திடப்படுத்துங்க, உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்கள் நீங்கள் பலப்படுத்துங்க. அப்படின்னா உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்புங்க. ஆமென். உங்கள் வேத வாசிப்பு ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்புங்க. நீங்கள் திடன் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் திடனற்று போயிருக்கிறேன், நான் பலனெல்லாம் இழந்து போயிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தளர்ந்து போயிருக்கிற கைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க? திடப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இன்னைக்கு நான் தளர்ந்து போயிருக்கிறேன், கைகளை திடப்படுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை திடப்படுத்துகிற தேவன் நீர். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போகிற போது அவர் நம்ம என்ன பண்ணுகிற தேவனாக இருக்கிறார்? திடப்படுத்துகிற தேவனாக. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், பற்றாதிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதற்காக நம்ம திடன் கொள்ள வேணும் அப்படின்னா, ஆண்டவர் நீ அக்கினி உன்கிட்ட வராது, நீ தண்ணீருக்குள்ளே நடந்து போக மாட்ட, ஆறுக்குள்ளே நீ நடந்து போக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த இடத்துல எல்லா பிரச்சனைக்குள்ளே நீ போனாலும் என்ன பண்ணுவ? எதுவுமே உன்னை சேதப்படுத்தாத காரணம் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை என் மனசை ரொம்ப பாதிக்கும், அதனால் நான் அந்த பிரச்சனையை காது கொடுத்தே கேட்க மாட்டேன். இந்த விஷயம் நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா சில நேரத்தில் திடனற்று போவேன், அதனால் அதை பண்ண மாட்டேன். அப்படி இல்லை. எப்படி தண்ணீர் போன்ற பிரச்சனை இது அதான் பார்த்தோம். ஆண்டவர், எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகலைனா என்ன பண்ணுவோம்? நாங்கள் எல்லாவற்றிலும் திடன் கொள்வோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலுமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாவற்றையுமே நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் கூட நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நம்மளோட ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். தளர்ந்த கைகளை நம்ம திடப்படுத்தணும். எப்படி திடப்படுத்தணும்? அவர் சமூகத்தில் உட்கார்ந்து. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் தரித்திருக்கும் போது நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம், நாம் எப்படி திடன் கொள்ளுகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி திடன் கொள்ளுகிறோம்? நம்ம தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறோம். அவருக்கு முன்பாக நம்ம இடிந்த ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புகிறோம். நம்ம தளர்ந்து போன அந்த முழங்கால்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? மீண்டும் நம்ம பலப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். அல்லேலூயா. இந்த வாட்டி நான் ஏன் பலத்தினால எடுத்து சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோட வேலை ஸ்தலத்தில் என்னுடைய படிப்பில் நான் என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால எடுத்து நான் இடிந்து போயிட்டேன், என் நம்பிக்கை இடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த நாளில் திடன் கொண்டு உங்களை கொண்டு நான் செய்ய போகிறேன். அதில் நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தி பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ முதலாவது கூட தளர்ந்த கைகளை நாம் திடப்படுத்த வேண்டும். இரண்டாவது காரியமாக கூட வாசிப்போமா? அதே தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, வாசிங்க. ஆதலால் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றார். நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா தானியேல் எழும்ப கூட முடியாத அளவுக்கு சோர்ந்து போயிரு. அது முன்பாக வசனத்தில் பார்த்தீங்கன்னா தன் முழங்கால கூட எடுத்து நிறுத்துகிற அளவுக்கு கூட அவருக்கு பலன் இல்லை. இந்த இடத்துல ரொம்ப திடனற்று போயிருக்கிறார் தானியேல். அல்லேலூயா. அந்த நேரத்துலையும் ஒரு தூதனை அனுப்பி அவர் சொல்லுகிறார், ஆமென், நீ என்ன பண்ண? காலூன்றி நில். முதலாவது ஆண்டவர் நம்ம திடப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல கைகளை திடப்படுத்தணும்னு பார்த்தோம். ரெண்டாவது காரியம், நம்ம பிரச்சனைகள் மத்தியில் நம்ம காலூன்றி நிற்கணும். அல்லேலூயா. அந்த கடல்லேருந்து சீஷர்கள்லாம் குதிச்சிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளே ஒரு கேள்விக்குறியை வச்சுட்டு அதிலே நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரும் சில நேரத்தில். ஆண்டவரே, எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல்லி அவங்க திடனற்று போய் விழுந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்திருக்க முடியுமா? முடிஞ்சிருக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனையின் மத்தியிலும் உங்கள் சோதனைகளின் மத்தியிலும் நீங்கள் காலூன்றி நில்லுங்க. உங்களுக்கு பலன் இல்லைனாலும் ஆண்டவருடைய பலத்தினால உங்களை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நீங்கள் காலூன்றி நில்லுங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம சொல்லணும் விசுவாசத்தினால், ஆண்டவரே இதற்கு ஒரு முடிவை பார்க்குற வரைக்கும்
நான் என்ன பண்ண மாட்டேன், கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுவாக இருக்கலாம், ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதுக்கு ஒரு ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம். அது பாஸோ ஃபெயிலோ. அதுக்கு முன்னாடி சிலர் திடனற்று நிறைய பேர் அந்த தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது நீங்கள் தொடங்கி இருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கிட்டு நீங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி தியங்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த காரியத்தை நீங்கள் தரித்து நில்லுங்க. நீங்கள் தரித்து நிற்கும்போது தேவ மகிமையை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போ நீங்கள் தரித்து நிற்கிறீங்களோ ஆண்டவருடைய மகிமையை அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல தேவனை நீங்கள் செயல்பட விடாமல் ஆக்கிடுவீங்க. அப்போ நீங்கள் தரித்து நிற்கும்போது நீங்கள் தனியாக நிற்கக்கூடாது, அவரோடு நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியமாக கூட நம்ம என்ன பண்ணணும், தரித்து நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அதே தானியேல் 10வது அதிகாரத்தில் நாம் 18வது 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றார். பேசுகையில் அவனை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீ திடன்கொள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே என்னை நீ திடப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் தரித்து நின்று பாருங்கள், நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. ஆண்டவரே என்ன திடப்படுத்தினீரே. ஆண்டவர், இதுக்கு முன்பாக அந்த பிரச்சனைகளுக்கு கூடாக நான் நடந்து போயிருக்கேன், ஆனால் இந்த நேரத்தில் உங்களோடு நான் நடந்து போகிறதற்கும் என்னோட சுய பலத்தில் நான் நின்னதற்கும் நிறைய வித்தியாசங்கள் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்படி உணராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து வைத்துக் கொள்ளுங்க. சில பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தரித்து நின்று பாருங்க, ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தானியேல் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவருக்குன்னு அந்த இடத்துல பேசவும் ஆள் இல்லை, அவரை பலப்படுத்தவும் ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷங்க யாருமே உன்னை மறந்து போகலாம், ஆனால் வானத்தில் இருக்கிறவர் ஒன்று மறந்து போகல. அல்லேலூயா. அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அந்த இடத்துல கடலின் நடுவே அவர் அவர்களுக்காக வந்தாராம். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் அவரை தானியேல் என்ன பண்ணுறாராம், தொட்டு. அல்லேலூயா. 18 வசனம் வாசிக்கிறோம், என்னை தொட்டு. இந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற என் வாழ்க்கையில் அந்த பாகத்தில் என்ன தொடுங்க ஆண்டவரே, நான் தரித்து நிற்கிறேன் ஆண்டவரே, இந்த முறை உங்களை கொண்டு நான் தரித்து நிற்கிறேன் ஆண்டவரே, உங்களோடு நான் தரித்து நிற்கிறேன் ஆண்டவரே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. அந்த நம்பிக்கை என்ன வீண் போக செய்யாது, அந்த நம்பிக்கை என்ன வெட்கப்பட்டு போக செய்யாது. அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியமாக கூட நாம் தரித்து நிற்கும்போது நாம் அவருடைய வல்லமையை காண்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட அதற்கு ஆதாரமாக பார்ப்போமா? நாம் வாசித்த புஸ்தகம் தான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்று என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க நின்று கொண்டு. அல்லேலூயா. ஏன் நின்று கொண்டுன்னு சொல்றாரு? அவர்கள் அதுக்கு முன்பாகலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பயந்து புலம்புறாங்க. ஐயோ ஆண்டவரே, மோசையை போட்டு கடினப்படுத்துறாங்க, எங்களை நீங்க அங்கேயே விட்டுருந்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போம், தேவையில்லாமல் எங்களை கூட்டிட்டு நடு வழியில் விட்டு இப்படியா பின்னாடியும் துரத்திட்டு வரான், முன்னாடியும் தடை இருக்குது, எந்த பக்கமும் போக முடியாமல் சில நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை நான் எடுத்துட்டேன், இந்த விஷயத்தை நான் எடுத்து இப்போ செய்ய முடியாமல், அதை செய்யவும் முடியாமல், அதை நிறுத்தவும் முடியாமல் நடுவில் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்து நில்லுங்க. ஆமென். நீங்கள் தரித்து நிற்கும்போது அந்த இடத்துல தேவ மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களை ஒடுக்குறாங்களா, உங்கள் படிக்கிற ஸ்தலங்களில் உங்களை ஒடுக்குறாங்களா, சில சூழ்நிலைகளை சத்துருக்கள் மூலமா, உலக மனிதர்கள் மூலமாக சத்துரு உங்களை சோர்வுக்குள்ளே ஆக்குறானா, நீங்கள் தரித்து நின்று பாருங்க, உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை திடப்படுத்துவார். அவர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை சுற்றி உள்ள கண்கள் காண செய்வார். அல்லேலூயா. எந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினானோ அவனையே உங்கள் பட்சத்தில் கொண்டு வர அவரால் முடியும். அல்லேலூயா. ஆனால் அவரோட நின்னா மாத்திரம்தான்.
அவரோட தரித்து நின்னா மாத்திரம்தான் நம்ம வந்து சத்துருவையும் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. அந்த செங்கடல் போன்ற பிரச்சனையில் அவர் முன்னாடியே அவங்க என்ன பண்றார்? தைரியப்படுத்துறார். நீங்க பயப்படாம இருங்க, நீங்க நின்று கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க, அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தரித்திருந்து அடுத்து அதான் நீங்க சொல்றாரு, ஆண்டவரே நாங்க சும்மா இருக்கணும்னா நாங்க சும்மா இருக்கிறது இல்லை. நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் சும்மா இருன்னு சொன்னா நம்ம போய் டக்குன்னு போர்வையை பற்றி என்ன பண்ணிடுறோம்? தூங்கிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. சும்மா இருங்க அப்படின்னா அவர் சமூகத்தில் நீங்கள் தரித்திருங்க. சங்கீதம் 46:10 சொல்லி, நீ ஆத்துமாவே நீ அவரை நோக்கி அமர்ந்துரு. ஹல்லேலூயா. நீ அவரை நோக்கி அமர்ந்துரு. அப்போ சும்மா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் தரித்து நிற்கணும். ரெண்டாவது காரியம், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் தரித்து நிற்கணும். உங்கள் சமூகத்தில் நான் தரித்து நிற்கும்போது நீர் எனக்கு செய்யும் ரட்சிப்பை என் கண் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என்னை சுற்றி உள்ள கண்களும் காணும். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறத அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்வார். அவருக்காக நீங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் தரித்து நிற்கிறீங்களோ அவர் உங்களுக்காக நிற்கிறது அநேக கண்கள் காணும்படி செய்வார். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க, நீங்கள் தரித்து நில்லுங்க. அப்பொழுது நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இப்போ இரண்டாவது காரியமாக என்ன பார்த்தோம்? ஆண்டவரை தரித்து நின்று நான் திடன் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த நாளையில் முதலாவது காரியம் கூட என் கைகளை திடப்படுத்தணும். ரெண்டாவது காரியம் நான் தரித்து நிற்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஒரு முடிவை காண்ற வரைக்கும் நான் தரித்து நிற்கணும். ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எல்லாவற்றுக்கும் எனக்கு தீர்வு இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக நீங்கள் தரித்திருங்கள், அவர் உங்களை திடப்படுத்துவார். ஆமென். மூன்றாவது காரியமாக கூட வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திரும்பி 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. இந்த எலியா வந்து ஒரு வல்லமையான ஒரு மனிதர், ஆண்டவரால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட மனிதர். அதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் அவரை கொண்டு செய்கிறார். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக அவர் ஒருவர், ஆனால் அவர்களோ 450 பேர் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஆனால் அவர்கள் முன்பாக அவ்வளோ சேலஞ்சாக பேசின எலியாக்கு இந்த நேரத்தில் ஒரு தளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஆண்டவர் அதிகமாக என்னை தியானிக்க வச்ச விஷயம், எசபேல் வந்து அவருக்கு முன்பாக கூட வந்து அவரை கொலமிரட்டல் பண்ணலை. உன்னை வந்து அவர் என்ன சொல்கிறான்னா, எசபேல் முன்பாக வந்து நாளைக்கு நேரத்தில் என் தீர்க்கதரிசிகளுக்கு பண்ண மாதிரி உனக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேராக கூட வந்து சொல்லலை. ஒரு 3ஆம் மனுஷன் மூலமாக தான் வருது அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, கடைசி பகுதி மாத்திரம். அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது என்ன பண்ணுச்சு? அவனுக்கு முதலாவது அவனுக்கு தெரிய வருது. இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல, எசபேல் எலியாவை நோக்கின்னு அந்த இடத்துல போட்டிருக்கலாம்ல. ஆனால் எப்படி போட்டிருக்கு வேதத்தில்? அவனுக்கு தெரிய வருது. சில சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக பேசுவாங்க, அப்போ வந்து அவங்க கூட பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் மூலமா சொல்லுவாங்க, ஏ உன்னை பற்றி பாரு, அவங்க அப்படி சொன்னாங்க, உன்னை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம டக்குன்னு போர்வை எடுறா, வீட்டுக்கு போடா, டக்குன்னு படுத்து என்ன பண்ணிடுவோம்? எலியா அப்படி தான் ஓடுறாரு. அவ்வளோ தூரம் வல்லமையாக பயன்படுத்தினவர் ஆண்டவரால், அவ்வளோ தூரம் ஆண்டவரால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த எலியா அப்போ சோர்ந்து போகிறார், திறனற்று போகிறார். ஏன்? ஒரு சின்ன வார்த்தையினால. அந்த நேரத்தில் எலியா எழுந்து சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரே அப்போ எனக்கு ரட்சிப்பை வழங்கின தேவன் இப்பையும் எனக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கூட இருந்து ரட்சிப்பை வழங்க, எந்த பாகால் சொல்கிறாலும் அவருக்கு அது நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எலியா என்ன பண்ணுறாரு? அவர் ஓடுறார் வனாந்தரத்திற்கு. ஓடி ஒரு சூளை செடியின் கீழே படுத்து அவரை சொல்கிறார், ஆண்டவரே போதும் ஆண்டவரே. அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொள்ளுகிறதுக்காக சொல்லுகிறார் எலியா. சில நேரத்தில் நம்மளும் சொல்கிற விஷயம் அதுதான், போதும் ஆண்டவரே, என்னோட என்னது முற்பிலாக்கில் காட்டில நான் நீதிமான் அல்ல. சரி, நம்ம ரொம்ப நல்லா அழகாக ஜெபிப்போம். நம்ம ஆண்டவரே போதும் ஏசப்பா, தயவு செஞ்சு ஆளை விட்டா போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பிடரி அடிக்க ஓடிடுவோம். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இனிமேல் ஜெபமாவது, இனிமேல் வேத வாசிப்பாவது, சர்ச்சாவது, ஒன்றாவது எதுவும் வரமாட்டேன். சிலர்லாம் பாருங்கள், திடனற்று போகிறப்ப ஒரு 2 வாரம் 3 வாரம் சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டாங்க. கேட்டிங்க, அவங்கள தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை என்ன சிஸ்டர் என்ன பண்ணி ஆண்டவர் என்னத்தை ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணி.
அதனால அவங்ககிட்ட கேட்குறவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க போல. அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாள் நம்ம திடன் கொண்டு நம்ம அடுத்தவங்களை திடப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்களை ஆண்டவர் திடன் கொள்ள செய்கிறார்னா, நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? திடப்படுத்தணும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். இப்போ மூன்றாவது காரியமாக கூட ஆண்டவர் எப்படி நம்ம திடப்படுத்துகிறார் என்றால், அவருடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது. அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த போஜனம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. அதற்கு முன்பாக சோர்ந்து போய் எழும்ப கூட, ஏன்னா அதற்கு ஒரு முன்னாடியே ஆண்டவர் தூதனை அனுப்பி சொல்லிட்டாரு, நீ எழும்பி போன்னு சொல்லியுமே திருப்பி சோர்ந்து படுத்துறான். அந்த நம்ம வாச வசனத்தில் 2ஆம் தரம் சொல்லியிருக்கு. 2ஆம் தரம் தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ போ, நீ நினைக்கிற ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்கு. அந்த கடல்ல நடுப்பகுதியில் வந்தோடனே சீஷர்கள் நினைச்சாங்க, ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஐயோ நம்ம முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை நம்ம தளர்ந்துட்டோம், அவ்வளோதான், நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இன்னும் அக்கறைக்கே போகலப்பா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இன்னும் நீங்க சுகந்தரிக்கவே இல்லையே, அதற்குள்ளேயே நீங்க தளர்ந்து போவீங்க அப்படின்னா எப்படி நம்ம சுகந்தரிக்க போகிறோம்? இதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையை நீங்க உட்கொண்டு பாருங்க, உங்களை பலப்படுத்துவார். அவர் வார்த்தையை நீங்க உட்கொண்டு பாருங்க, உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை திடப்படுத்திட்டு ஆண்டவரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வேதத்தை திறந்து அவருடைய வார்த்தையை கேட்டா மாத்திரம் அவர் திடப்படுத்த மாட்டார். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்துல தாகமா போய் உட்காரணும். அல்லேலூயா. என்னதான் இந்த உலருக்கு நம்ம எவ்வளோ உணவு எடுத்தாலுமே இந்த ஆத்துமான்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா அவர் மாத்திரம்தான், அவருடைய வார்த்தையால் மாத்திரம்தான் கூடும், அவரால் மாத்திரம்தான் கூடும். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறது இல்லப்பா, இந்த வெளிப்புறமான ஆகாரத்தினால மாத்திரம் அவனுக்கு பலன் இல்லை. நம்ம ஒருவேளை சாப்பிட்டா மாத்திரம் நம்ம பலன் அற்று போகிறது இல்லை, பலன் கொள்ளுகிறது இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லைனாலும், அவர் வார்த்தையை நம்ம தினந்தோறும் உட்கொள்ளலைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? திறனற்று போயிடுவோம். சில சூழ்நிலைகளை பாருங்க, இவ்வளோ நல்லா சாப்பிட்டாலுமே இந்த மனசோர்வுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளை தளர பண்ணிடும். நம்ம விசுவாச வாழ்க்கையில் தளர பண்ணோம். சத்துருவோட பெரிய காரியமே அதுதான், நம்மளை எப்படியாவது தளர பண்ணணும். மனிதர்கள் மூலமாக தளர பண்ணுவான், சூழ்நிலைகள் மூலமாக தளர பண்ணுவான். அப்படி தளர பண்ணுகிற போது நீங்கள் வார்த்தையை கொண்டு பேசணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோபு அந்த நேரத்தில் தளர்ந்து போயிருந்தானா யோபு 42ஆவது அதிகாரம் வந்திருக்காது, பாதியிலே முடிஞ்சு போயிருக்கும் யோபுவோட வாழ்க்கை. அவனோட வாழ்க்கை சரித்திரமானதற்கு காரணம் என்ன? அவன் ஒரு முடிவை பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணான்? தரித்து நின்னான். அவருடைய வார்த்தையினால தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. யார் பேசினாலும், மனைவியே தூஷிக்கட்டும், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், என் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம ஓட்டம் ஜெயமாய் முடியணும் அப்படின்னா மூன்றாவது விஷயம், ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து பாருங்க, எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்க, நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக தியானிக்கிற பொழுது, சில சூழ்நிலைகள் நீங்கள் திடனற்று போகிற போது ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்களோட இந்த இருதயத்தில் போடுவார், அந்த வார்த்தையை எடுத்து கொடுப்பார். சில நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவர் என்னோட பேசவே மாட்டாரு, ஆண்டவர் என்னோட என்ன பண்ண மாட்டாரு, பேசவே மாட்டாருன்னா ஆண்டவர் எப்படி பேசுவார் சொல்லுங்க? இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக அறிய வார்த்தை மூலயமா தான் பேசுவார் ஆண்டவர். அவர் நேராக சொல்லுவார், ஆனால் சொல்லுவார் நிச்சயமாக உங்களை தொட்டு உங்ககிட்ட சொல்லுவார். ஆனால் அந்த வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானித்து பாருங்க. சில சூழ்நிலைகள் அதிக நெருக்கத்துக்குள்ளெல்லாம் போவேன், சில சூழ்நிலைகளை அதிக நெருக்கத்துக்குள்ளெல்லாம் போகும்போது ஆண்டவர் ராத்திரியில் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார், அதே அந்த காதில் மெல்லிய சத்தத்தில் போடுவார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் பயப்படுற, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ பயப்படாத. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை உட்கொண்டு நீங்கள் நின்று பாருங்க, நீங்கள் தரித்து நின்று பாருங்க, அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, அவர் உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை உட்கொண்டு பாருங்க. இந்த நாளில் ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னை நாள்லேருந்து நான் என்னுடைய வேலையை உங்களுடைய வார்த்தையை தியானிக்காமல் ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான்லாம் சில நேரம் பெருமைக்காக சில நேரத்தில் வெளியே ஏதாவது அலுவலகளாக கிளம்புறப்ப எவ்வளோ சில நேரத்தில் லேட் ஆனாலுமே இந்த வார்த்தையை தியானிக்காமல் நான் போக மாட்டேன்.
அவருடைய வார்த்தை தான் நம்மளை பாதுகாக்குது, அவருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துது. வண்டியில் போகும்போது வரும்போதும் அவர் ஆராதித்து கொண்டே போவேன் வருவேன். எப்பொழுதும் ஒரு பிரசனத்திலே நீங்கள் இருந்து பாருங்க, எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் நீங்கள் தளர்ந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அவர் உங்களை திடப்படுத்தி கொண்டே இருப்பார், உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி வார்த்தை சாதாரணமானது இல்லைங்க. ஏதோ உலகத்தில் எழுதி வைத்திருக்கிற புஸ்தகம் போல் அல்ல. இந்த உலகத்தில் அந்த புஸ்தகங்களை எழுதுறவங்களாம் பாருங்க, அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க உங்களை பற்றி. நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசிங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தளர்ந்து செய்ய முடியும். எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கோம், ஆண்டவரே என் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர், என்னை உயர்த்தி நிறுத்தினார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் என்னோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிறிய சாட்சி சொல்கிறேன். இந்த இடத்துல நான் என்னோட 11th நான் நைட்டு கூட அதான் நினைத்து கொண்டிருந்தேன். 11th டிஸ்கண்டினியூ ஆகி என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்தேன், இதே கல்லுப்பட்டியில். அல்லேலூயா. அப்போ சில சூழ்நிலைகளை நிறைய பேர் முன்னாடி, ஏன்னா சிலர்லாம் கேட்பாங்க, என்ன தம்பி ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அதோட பெரிய வேதனை இல்லை நம்மளுக்கு. அப்போல்லாம் உடைந்து அழுவேன். அப்போ அழகாக இந்த இடத்துல உருவாக்கப்பட்ட அந்த 21 நாள் உபவாச ஜெபம்லாம் கலந்து கொண்டு அதிகமாக ஆண்டவர் திடப்படுத்தினார். அப்போ இருந்து ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தேன். இன்னைக்கும் சொல்லுவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவரால் முடியும். என் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு ஒரு தடை இல்லை, என்னுடைய பேக்ரவுண்ட் ஆண்டவருக்கு தடை இல்லை. ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனை கொண்டிருக்கிறேன். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின்படி நீங்கள் நின்று பாருங்க, உங்களை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் எத்தனையோ கண்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டதுண்டு, எத்தனையோ கண்கள் என்னை அற்பமாக பார்த்ததுண்டு. ஆனால் அந்த கண்கள் முன்பாக ஆண்டவர் என்னை ஆச்சரியமாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களையும் ஒரு ஆச்சரியமாக நிறுத்துவார். ஆமென். அவருக்காக நீங்கள் தரித்து நின்று பாருங்க, ஆண்டவர் உங்களையும் ஒரு அற்புதமாக மாற்றுவார். இப்போ 3வது காரியமாக கூட அவருடைய வார்த்தையினால் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல அந்த போஜனம் பண்ண பிற எலியா 40 நாள் என்ன பண்ணாராம், இரவும் பகலும் போகிற வரைக்கும் அவர் பலன் இருந்துச்சான். ஓரேப் என்பது ஆண்டவர் நமக்காக நம்ம வாழ்க்கையில் குறிக்கப்பட்ட, நமக்காக நிறைவேற்றுவேன்னு சொன்ன நம்ம ஓட்டத்தை முடிக்கிற ஒரு இடம் ஓரேப். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், அவர் வார்த்தையின் பலத்தினால் நீங்கள் போய் பாருங்கள், ஓரே போகிற மட்டும் உங்கள் பலன் குறைந்து போகாது. அல்லேலூயா. அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பலன் குறைந்து போகாது. ஆனால் ஒரு நாள் மட்டும் நான் பலன் கொண்டா போதுமா? அப்படி இல்லை. தினந்தோறும் அவர் சமூகத்தில் உட்காந்து நீங்கள் பலப்பட்டு பாருங்கள். இந்த இடத்துல அதான் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அவர் வேதத்தில் நம்ம இரவும் பகலும் காத்திருக்கும் போது, அதன் மேலே தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டார். ஏசாயால நீங்கள் வாசிங்கன்னா, தாகம் உள்ளவன் மேலே தான் தண்ணீரை ஊற்றுவார். ஏன்னா தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீரோட அருமை தெரியும். நல்லா குடிச்சு, நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா திடமாக இருக்கிறவனுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், நல்ல பணக்காரங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார்னு சொல்லுங்கள். எப்படி பார்ப்பான்? நம்மளை பார்ப்பான், எனக்கு இல்லாத காசாடா அப்படின்னு பார்ப்பான். அதனால் ஆண்டவர் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மாத்திரம் தான் செய்வார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை 1 வாரமாக என்னை தியானிக்க வைச்சார். 1 வாரமாக ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டே அநேக முறை உறுதிப்படுத்தினார். என்ன முதல்ல திடன் கொள்ள வைச்சார். என்ன திடன் கொள்ள வைத்ததுக்கு என்ன? போய் தேவ பிள்ளைகளையும் திடப்படுத்து. அல்லேலூயா. உங்களை திடப்படுத்துறாரு. இந்த நாளில் உங்களை திடன் கொள்றாரு. நீங்க பயப்படாம இருங்கன்னு அவருடைய வார்த்தையை கொண்டு சொல்றாரு. அப்படின்னா நாளைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் யாரையோ திடப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நாளைக்கு நீங்க ஏசாயால வாசிக்கிற மனம் பதறுகிறவர்களே பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள் நீங்க சொல்லணும். அல்லேலூயா. யாராவது ஒருவேளை கலங்கி நிற்கிறாங்களா? நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். அப்படி இல்லைங்க. உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் தைரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். அவர் இடத்துல நீ ஒரு தடவை வந்து பாரு, அவர் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துறாருன்னா, நீங்கள் ஆண்டவர் உங்களோட சொல்கிறாரு, நீங்கள் நாளைக்கு போய் நிறைய பேரை திடப்படுத்த போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்களை கொண்டு நான் அநேகரை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ 3வது காரியம் கூட, அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய பலன் குறைந்து போவதில்லை, நாம் திடன் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நாம் திடன் கொள்ளுகிறோம். அப்போ 2வது கேள்விக்கான பதில் இந்த 3 பதில் தான். என்ன பார்த்தோம்? எப்படி நாம் திடன் கொள்ளுகிறோம்?
முதலாவது காரியம், நாம் ஏன் திடனற்று போகிறோம். ரெண்டாவது காரியம், நாம் எப்படி திடன் கொள்ளுகிறோம்னு பார்த்தோம். இப்போ மூன்றாவது காரியம் கடைசியாக பார்க்க போகிறோம், நாம் எதற்காக நான் திடன் கொள்ள வேண்டும். சரி தம்பி, நீ சொல்லிட்ட திடன் கொள் திடன் கொள் திடன் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நாங்கள் எதற்காக அப்படி திடன் கொள்ளணும்? வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 5வது வசனம். ஹல்லேலூயா, thank you Jesus. அவர் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியுள்ள மற்ற மதில்களையும் உயர்த்தி பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடயங்களையும் பண்ணி. போதும் அதோட போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரை பார்க்குறோன்னா, எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு எதிராக அசீரிய ராஜா வருகிறார். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் திடன் கொண்டு இந்த மதிலை கட்டுவோம். சும்மா இருக்க மதிலை கட்டலை, ஏற்கனவே அந்த இடத்துல மதில் இருந்துச்சு, ஆனால் இடிந்து போயிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், ஒருவேளை உங்கள் நம்பிக்கை, இந்த மதில் என்பது நம்ம வாழ்க்கை, நம்ம மனதை குறிக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இடிந்து போன நிலைமைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் எதற்காக திடன் கொள்ளணும்னா, இடிந்து போன என் வாழ்க்கையை திருப்பி கட்டி எழுப்பணும்னா, என் வாழ்க்கையில் இடிந்த பகுதிகளை நான் கட்டி எழுப்பணும்னா, என் வாழ்க்கையில் இடிந்து போன நம்பிக்கையை நான் திருப்பி இழக்காமல் நான் திருப்பி நம்பிக்கையோடு ஓடணும் அப்படின்னா நான் திடன் கொள்ள வேணும். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இடிந்து போன அந்த மதில் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல், இந்த நாளில் இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டு, நான் உன்னை திடன் கொள்ள பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக திடன் கொள்ளுகிறோம்? ஆண்டவர், என் வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியங்கள், இடிந்து போன காரியங்கள், மனிதரால் இருக்கலாம், சத்ருவால் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லலாம், மீண்டும் அதை கட்டுங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் தனியாக கட்ட போகிறதில்ல, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 7வது வசனத்தில், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்க, அசீரிய ராஜாவுக்கும் ஏராளமான கூட்டத்திற்கும் போதும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம திடன் கொள்ளணும் அப்படின்னா நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். ஒரு பக்கம் பயந்துட்டே நான் தைரியமாக இருக்கிறேன். சிலர்லாம் வெளியே சிரிப்பாங்க, மனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே அவ்வளோ பயம் இருக்கும், வெளியே அப்படியே பதறுவாங்க, கையெல்லாம் நனைஞ்சு அவ்வளோ பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இடிந்து போன உங்கள் நம்பிக்கையை, இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் கட்டுங்க. நீங்கள் கட்டும்போது நீங்கள் திடன் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நாம் திடன் கொள்ளும் போது மீண்டும் அந்த இழந்து போன நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில் இழந்து போன சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திருப்பி நம்ம வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:13வது வசனம், கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்க கேட்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், கடைசி பகுதி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற இனி என்றைக்கும் காண்கிறதில்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நிச்சயம் இருக்கணுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னை அடிக்கடி என்னை தளர பண்ணுது, இந்த சூழ்நிலை என்னை அடிக்கடி திறனற்று போக பண்ணுதுனால கையை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே, இன்னைக்கு நான் காண்கிற அந்த பிரச்சனையை, இன்னைக்கு நான் காண்கிற இந்த சோதனையை, இன்னைக்கு நான் ஊடா நடந்து போகிற அந்த பிரச்சனை இனி நான் ஒரு நாளும் காணக்கூடாது ஆண்டவரே. சிலர்லாம் கேட்டிங்க அப்படின்னா அடிக்கடி அந்த பிரச்சனை அவங்கள தளர பண்ணும். அது ஒரு பாவமாக இருக்கலாம், இல்லை பாரமாக இருக்கலாம். சத்துரு 2 காரியத்தை கொண்டு தான் நம்ம மறுபடியும் தாக்குவோம். ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். இந்த பாவத்தை ஜெயித்தீங்க அப்படின்னா பாரத்தை போடுவான், இந்த பாரத்தை ஜெயித்தீங்க அப்படின்னா பாவத்தை போடுவான். அப்போ 2யுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, இன்னைக்கு நான் காண்கிற பிரச்சனையை நீ நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில் பாடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சத்ரு அந்த சோதனைக்குள்ளே என்னை மறுபடியும் என்னை அனுமதித்து அதற்குள்ளாக என்னை உட்படுத்தி என்னை தளர்ந்து போக பண்ணுகிறான், என்னை இடிந்து போக பண்ணுகிறான். என் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எவ்வளோ தூரம் கட்டி எழும்புனனோ அதோட சத்ரு இடித்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீங்களா? இதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்புங்க. ஆனால் இந்த வாட்டி உங்கள் பலத்தினால் இல்லை, ஆண்டவருடைய பலத்தினால் நீங்கள் கட்டி எழுப்புங்க. அவர் சொல்லுகிற, இன்னைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியனை இனி ஒரு நாளும் வாழ்க்கையை நீ பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அவரோடு நீங்கள் இருந்து பாருங்கள், எப்பயும் அவர் உங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்.
முதலாவது காரியமாக கூட இடிந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக தான் நாம் திடன் கொள்ளுகிறோம். இரண்டாவது காரியம் கூட பார்க்கலாமா? இதற்காக நாம் திடன் கொள்ள வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். Thank you Jesus. உமக்கு அடுத்தது நாமும் உம்மோடே கூட இருப்போம், நீ செய்யும் என்றான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரு? ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல எஸ்ரா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல சிறைப்பட்டு போனவர்களை அவர்கள் என்ன பண்றாங்க? விடுவித்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, அவர்களுக்குள்ள நிறைய பேர் வந்தவங்க நிறைய பலவிதமான பாவங்களினால, பலவிதமான தப்புகளினால அவங்க பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல எஸ்ரா ரொம்ப தளர்ந்து போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு அப்படின்னு சொல்கிற எஸ்ரா இந்த இடத்துல தளர்ந்து போகிறார். அப்போ அவர் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுறாங்க, இந்த காரியம் உமக்கு அடுத்தது, நீ திடன் கொண்டு இந்த காரியத்தை நடப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம எதற்காக திடன் கொள்ளுகிறோம் என்ற இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை எடுத்துட்டு, ஒரு துவங்கின காரியத்தை எடுத்துட்டு, ஆண்டவரே நான் எப்படி என்னால் செய்ய முடியும்னு சொல்லி தியங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், நீங்கள் அந்த காரியத்தை திருப்பி எடுத்து நடப்பீங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் திருப்பி அந்த காரியத்தை எடுத்து நடப்பீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பலத்தினாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம் முதல் வாட்டி, ஆனால் இந்த வாட்டி கர்த்தருடைய பலத்தினால் நீங்கள் சொல்லுங்கள், திருப்பி அந்த காரியத்தை நான் எடுத்து நடப்பிப்பேன். காரணம், தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சில அதற்கு முன்பாக வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். 10வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கடைசி பகுதி, இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பிரச்சனை, இந்த ஒரு தொழிலை நான் தொடங்கிட்டு இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல, இதில் லாபமாவனா நஷ்டமாவனா எனக்கு தெரியல. ஆண்டவரே இந்த படிப்பை எடுத்துட்டு என்னால் அதை முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இந்த காரியத்தை எடுத்துட்டு என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியலன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் அந்த காரியத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நம்பிக்கையற்று போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இன்னும் அந்த காரியத்திலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த காரியத்துல இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து பாருங்க. அவர் ஓட்டத்தை துவக்கினவர், முடிவு பரியந்தம் உங்களை முடிக்கவும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 2வது காரியமாக கூட, ஆண்டவரே நான் துவங்கிய காரியத்தை முடிக்கிறதற்கு நான் திடன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட ஆதாரமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ ஆண்டவரே. அல்லேலூயா. இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு. கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க நீங்கள் போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மிஷனை சாலமோன் செய்ய போகிறார். ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட போகிறார். ஆனால் அந்த இடத்துல முன்னாடி அவங்க தகப்பன் என்ன சொல்றாரு? நீ திடன் கொண்டு இந்த காரியத்தை நடப்பு. ஏன் திடன் கொண்டு சொல்றாரு? திடன் கொள்ளனா பாதியிலே சோர்ந்து போய் அவன் கைவிட்டுருவான் அந்த ப்ராஜெக்டை. இந்த பகுதியில் அவன் திடன் பெற்று போய் அவன் என்ன பண்ணிடுவான்? அதை கைவிட்டுருவான். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறான், நீங்கள் திடன் கொண்டு காரியத்தை நடப்பீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. 2வதாக கூட, ஆண்டவரே ஒரு காரியத்தை நான் துவங்குகிறதற்கும் துவங்கின காரியத்தை முடிக்கிறதற்கும் நான் திடன் கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திடன்கொள்னு சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அவர் நம்ம மனதை அறிந்த ஒரே தேவன் அவர் மாத்திரம்தான். உலக மனிதர்கள் கூட நம்ம விஷயம் அறிஞ்சாலுமே நம்ம விசாரிக்க மாட்டாங்க சில நேரத்தில். ஆனால் நான் என்ன சொல்லுவேனால, ஒரு நாள் கூட கவலைப்பட மாட்டேன் என்னை யாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்கலை அப்படின்னு நான் ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை. காரணம், என்ன விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் மேலே எப்பயுமே நினைவாக இருக்கிறார் அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கு. அவரும் ஒவ்வொரு நாளும் என்னை வசனத்தை கொண்டு தேற்றிட்டு இருப்பார். ஆனால் 2வது காரியமாக சொல்லுகிறேன், இந்த காரியத்தில் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு.
அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு காரியம் தொடங்கிட்டு ஆண்டவரே எப்படி இதை நான் அக்காம்ப்ளிஷ் பண்ண போகிறேன், எப்படி இந்த மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எழும்பி இந்த காரியத்தை நடப்பீங்க, உங்களோடு நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக 3வது காரியத்தை பார்க்க போகிறோம். நான் எதற்காக திடன் கொள்ளணும் அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் ஒன்று என்றார். ஹல்லேலூயா. 3வது காரியமாக கூட ஒரு அற்புதத்தை நீங்க காணணும் அப்படின்னா, ஒரு கிரியையில நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு பலனை காணணும் அப்படின்னா நீங்க திடன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கடைசி காரியம். ஆண்டவரே நான் திடன் கொள்ளணும். எதற்காக? நீ செய்கிற காரியத்தில் ஒரு பலனை காணணும் அப்படின்னா. அல்லேலூயா. நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம திடன் கொள்ளணும். நம்மளே சோர்ந்து போய் படுத்துட்டு ஆண்டவரே என்னை கொண்டு நீங்கள் பயங்கரமான காரியங்கள் செய்யுங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் எடுத்து நிறுத்துறதற்கே 1 வாரம் ஆயிரும். அப்போ முதலாவது நம்ம திடமனதாக இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் திடமனதாக செய்து பாருங்க, அவர் உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த திடமனதாக செய்து பாருங்க, அவர் உங்களை கொண்டு ஆச்சரியமும் பயங்கரமான காரியங்களை செய்வார். இப்போ 3வது காரியமாக கூட ஆண்டவரே நான் செய்கிற காரியங்களில் ஒரு கிரியைகளில் பலனை காணணும் அப்படின்னா நான் திடன் கொள்ளணும். ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? திடன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? எபிரேயர் எழுதின புஸ்தகம், எபிரேயத்தின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 35ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேங்க்யூ ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகையால் விட்டு விடாதிருங்கள். போதும் அதோட. ஹல்லேலூயா. ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை. அப்போ உங்களுக்கு ஒரு மிகுந்த பலன் இருக்கு, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் செய்ய போகிற பெரிய காரியம் இருக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க திடனற்று போயிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறார், அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்க ஒரு நாள் விட்டுறாதீங்க. இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை திடப்படுத்துகிறார் என்றால் நாளைக்கு என் கண்காண ஒரு அற்புதத்தை அவர் என் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று நீங்க திடன் கொண்டு சொல்லணும். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை திடப்படுத்துறாருன்னா இந்த தேவ சமூகத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நாளைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்க திடன் கொண்டு நின்று பாருங்க, நீங்க ஒரு அற்புதத்தை நாளைக்கு காண்பீர்கள். அதனால இந்த தளர்ந்து போகாம அந்த ஏற்ற காலத்தில் அந்த பலனை நம்ம கைகளின் கிரியைகளை பார்க்கணும் அப்படின்னா நாம் திடன் கொள்ளணும். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கணும். அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நாங்கள் ஒரு நாள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அது அந்த கடைசி பகுதி மாத்திர வாசிக்க கேட்கிறேன். மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த படுக்கையில் இருக்கிற அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்பாக அவன் அநேகர் வந்து தளர பண்ணிட்டாங்க, நீ உன் படுக்கையோட உன் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கை அவ்வளோதான், இனிமே நீ எழும்ப முடியாது, இனிமே உன் காரியத்தில் ஒரு அற்புதத்தை காண முடியாதுன்னு சொன்னேன். அவனை ஆண்டவர் வந்து முதலாவது வந்த உடனே அவனை வந்து என்ன பண்ணல? அவனுக்கு அற்புதம் செய்யலை. முதலாவது ஆண்டவர் வந்தவனை எடுத்தோடனே அவன் என்ன பண்ணல? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லல ஆண்டவர். அதற்கு பதிலாக ஆண்டவர் முதலாவது என்ன சொல்றாரு அவனை பார்த்து? நீ திடன் கொள். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவரே இனிமே என் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர், இன்னும் நிறைவேற்றாமல் நிறைய காரியங்கள் இருக்கே ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் வார்த்தையை சந்தேகப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க வந்து உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்க. ஆண்டவர் இதனால் உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், மகளே மகளே நீ திடன் கொள். ஏன்னா அவன் ரொம்ப தளர்ந்து போயிருக்கிறான். அவன் பலவீனச்சினால தனக்கு யாரும் உதவி பண்ணலை, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? அவனை பார்த்து சொல்ல, நீ திடன் கொள். அல்லேலூயா. அவனை திடப்படுத்தி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்னொரு இடத்துல கூட பார்க்கிறோம், மார்க்கு 10வது அதிகாரம் 49வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கலாமா? அல்லேலூயா. தேங்க்யூ. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம், திடன் கொள், எழுந்திரு, போதும் உன்னை அழைக்கிறார் என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்த்திமேகின்ற குருடனை கூட இருந்த சீஷர்களே அதட்டுறாங்க. எப்படி பார்த்தீங்களா? அமைதியாரு. கூட இருந்த எல்லாருமே அதட்டுறாங்க. இயேசு வர்றாரு. அவனை எல்லாருமே அற்பமாக நினைச்சாங்க. அவனை எல்லாருமே என்ன பண்ணாங்க? அதட்டினாங்க, நீ பேசாத, நீ அந்த இடத்துல தகுதி இல்லை,
நீ ஒரு அற்பமான பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவனை என்னாலுமே ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர், யாருமே அவனை பார்க்கணும்னாலும் ஆண்டவர் அவனை பார்த்தார். பார்த்த உடனே அவனுக்கு அவன் கண்களை திறக்கல. ஆனால் முதலாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ திடன் கொள். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. சில நேரத்தில் நம்ம எல்லாருமே நம்மளை அற்பமாக பார்க்குறப்ப, எல்லாமே நம்மளை உதவாமல் பார்க்குறப்ப, ஆனால் நான் நினைப்பேன், ஆண்டவரே யார் எப்படி பார்த்தா என்ன ஆண்டவர், என்னை குறித்து உம்முடைய திட்டங்கள் உயர்ந்ததாக இருக்குது, என்னை குறித்து உம்முடைய என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்குது. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் எந்த இடத்துலையுமே நான் மனிதர்களுக்கு முன்பாக என் கண்ணீரை நான் சிந்தவே மாட்டேன். அவர் சமூகத்தில் மாத்திரம் தான் நம்ம கண்ணீருக்கு வேல்யூ உண்டு. மனிதர்கள்லாம் சிந்தினீங்கன்னா 4 தெருவுக்கு போய் சொல்லுவாங்க உங்களை, அவன் இப்படி அழுதான் என்கிட்ட தெரியுமா, அவன் வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. அந்த இடத்துல பார்க்குறோம், அவனை எல்லாருமே திருநெற்று போக பண்ணுகிறாங்க, அவனை அதட்டுறாங்க, வாயை மூடு நீ அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். மகனே நீ திடன் கொள் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தோடனே உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார், முதலாவது உங்களை திடன் கொள்ள செய்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ 3வது காரியமாக கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணணும் அப்படின்னா, நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு பலனை நான் காணணும் அப்படின்னா நான் திடன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேங்க்யூ ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசி வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்கிறேன். அதுக்கு முன்பாக அவர்கள் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. எப்போ காண்பாருங்க அப்படின்னா, அடுத்த வசனத்தில் வாசிங்கன்னா, யாரெல்லாம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அந்த தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறாங்களோ, அதுக்கு அடுத்த வசனம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாசிங்கன்னா, அவர் சொல்லுகிறார், என்ன பண்ணுறார், குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறக்கப்படும். எப்போ திறக்கப்படும், எப்போ இந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னா, எப்போ நடக்கும், நம்ம தளர்ந்து போகாமல் இருக்கும் போது தான். அல்லேலூயா. நாம் திடன் கொண்டு இருக்கிற போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையும் வாழ்க்கையில் காணணும் அப்படின்னு தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் சோர்ந்து போய் வந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் திடன் கொள்ளும் போது, அன்று சீஷர்கள் நடுவில் கடலில் நடந்து வந்த இயேசு உங்கள் பிரச்சனைகள் நடுவில் உங்கள் நடுவில் நடந்து வருகிறார். பயப்படாதீங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 3வது காரியம் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், திடன் கொள்ளணும். ஹல்லேலூயா. இதனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதான் நீங்கள் அழகாக பாடணும். அக்னியில் நடந்து வந்தாரும், ஆறுகள் போன்ற பிரச்சனை நடுவு வந்தாரும், இயேசு என்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்னோடு. வெளியே இருக்கிறவர்களுக்கு வேணால் பார்க்கும்போது யோபுவோட வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு தெரியலாம். ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும், என் மகனுக்கு 42வது ஒரு சாப்டர் நான் வைத்திருக்கிறேன், அவன் இழந்ததெல்லாம் நான் திருப்பி அவனுக்கு கொடுப்பேன். ஆனால் யாருக்கும் மாத்திரம்தான் தெரியும் அப்படின்னா, அந்த யோபுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். சில சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்திற்கான அடையாளங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். எலியா கூட ஒரு சூழ்நிலைகளை பார்க்குறோம், மழையை மழைக்காக ஜெபிச்சு மழையை நிப்பாட்டினவர் அவர் தான், அதே மழை பெய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறவும் அவர் தான். ஆனால் அந்த இடத்துல எலியா ஆகாப் அந்த ராஜாட்ட சொல்கிறார், நீங்கள் போங்க ராஜா. ஆனால் அந்த இடத்துல ஒரு சைன்மே இல்லை, அந்த இடத்துல ஒரு அடையாளமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, ஒரு அடையாளமே இல்லை. ஆனாலும் சொல்லுகிறார், அவனோட ஊழியக்காரனை போய் சொல்லுகிறார், முதல் தடவை பார்த்துட்டு வந்துட்டான், ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. ஆனால் நீ போய் 7 தடவை பாரு. ஏன்னா எலியா சில நேரத்தில் ஜெபிச்சு உடனே பதில் வந்ததுக்கான இதுவும் உண்டு, ஆனால் 7 முறை ஜெபிச்சும் பதில் வந்ததுக்கான சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் அப்பயும் சொல்லுகிறார், அப்பயுமே ஒரு பெரிய சைன்லாம் இல்லை, ஒரு மலையின் மேல் இருந்து பார்க்குறப்ப கடலோரத்தில் ஒரு குட்டி கை மேகமான ஒரு என்ன தெரியுது, மேகம் தெரியுது, கையளவு மேகம் தான் தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலே என் கையில் என்ன வச்சுருக்கோன்னு தெரியாது. ஆனால் அந்த கையளவு மேகத்தையும் ஆண்டவர் பெருமழையாக மாற்ற முடியும்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கையளவு போன்ற நம்பிக்கையையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியும்னா, இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் பார்த்தோம், ஆண்டவரே ஏன் நான் திடனற்று போகிறேன்? 2வது காரியமாக கூட, ஆண்டவரே எதற்காக எப்படி நான் திடன் கொள்ளுகிறேன்? 3வது காரியம், நான் எதற்காக திடன் கொள்ள வேண்டும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படுகிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாள்ல சொல்லுவோமா, தானியேலை போல இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், என்னை திடப்படுத்தினீரே. ஆமென். என்னை திடப்படுத்தினீரே சொல்லலாம். ஆண்டவரே இந்த நாள்ல என்னை திடப்படுத்தினீங்களே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு திடப்படுத்தினீரே ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோட திடப்படுத்தினீரே ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் திடனற்று போயிருக்கிறோமோ இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எங்க பிரச்சனையின் நடுவாக இருந்து நாங்கள் உயர எழும்பணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அலை மோதும் வாழ்வு நான் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். சொல்லும் ஆண்டவரே, இந்த அலை போன்ற அலை மோதும் வாழ்வு நான் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை. ஆண்டவரே உங்க கிருபை போதும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தி ஓரே போகும் மட்டும் தேவனுடைய பலன் குறைந்து போகவில்லை, தேவனுடைய பலன் குறைந்து போகவில்லை. அப்பா அலை மோதுகிற நாங்கள் தளர்ந்து போகிற நேரத்தில் எங்களை திடப்படுத்துகிற தேவனே, எங்களை பலப்படுத்துகிற தேவனே, அப்பா உங்க அன்பிற்காக நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களை திடப்படுத்தி நீரே. கைகள் உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்தி நீரே, எங்களை திடப்படுத்தி நீரே. எங்கள் கண்கள் காண, எங்கள் கண்கள் உங்களுடைய மகிமையை காணும் ஆண்டவரே. நான் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. கேட்போம் ஆண்டவரே, இருதயத்துல கை வைத்து சொல்லுவோமா, ஆண்டவரே நான் திடன் கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த நாள்ல நான் திடன் கொள்ளுகிற ஆண்டவரே, எதற்கும் பயப்படாமலும் கலங்காம இருப்பேன். காரணம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கடல் எழும்பினாலும், சத்துரு எங்களுக்கு விரோதமா வந்தாலும், ஆவியானவர் எங்கள் நடுவிலே எங்களுக்காக கொடியேற்றுவார். உங்க தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களோட திட்டமும் தெளிவுமா பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் திடன் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற அந்த மிகுந்த பலனுக்கு ஏதுவான எங்க தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடி நாங்கள் திடன் கொண்டு தரித்து நிற்க, தேவ மகிமையை காண, தேவ மகிமையை காண, தேவ மகிமையை காண தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக, தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி நம்முடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, அவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருந்தால் இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவரையும் திடப்படுத்தட்டும், நமக்கு பலனாய் மாறட்டும், நம்ம ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தட்டும். அதே போல் சோர்ந்து போய் இருக்கிற, விழுந்து போய் கிடக்கிற அநேகரை நாம் பலப்படுத்தத்தக்கதாக இந்த வார்த்தைகள் நம்மிலிருந்து அநேகரை தைரியப்படுத்தட்டும், அநேகரை தேற்றட்டும், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் தேவன் நம்மை எடுத்து மாற்றட்டும். தேவன் நம்மோடு குழந்து நம்மை நடத்துவாராக. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்த வேண்டும், தேவனுக்குள் நாம் ஒவ்வொரு நாள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவருடைய வேதத்திற்கு காத்திருக்கும் பொழுது, உண்மையாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் திடப்படுத்தி அநேகரை திடப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாய் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தரங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் பலப்பட, தொடர்ந்து நாங்கள் ஓட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஓரே பெண்பது ஆண்டவரே வாழ்க்கையின்
இறுதியை குறிக்கிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஓரே பர்வதம் மட்டும் ஆண்டவரே இந்த எலியா அந்த வார்த்தையின் பலனால் கடந்து சென்றது போல ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் உட்கொண்டிருக்கிற வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை திடப்படுத்தி நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை திடப்படுத்தி நடத்த போவதற்காக நன்றி. உங்கள் கரத்தில் எங்களை முற்று முடிய ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. தொடர்ந்து உடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தப்பா உடைய பிள்ளையை கத்தர் இன்னும் ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காய் கத்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே தாயின் கற்பத்தில் உருவாகும்னே கத்தர் தெரிந்து கொண்டீரோ இந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கத்தர் நிறைவேற்றி ஆண்டவரே அநேகரை ஆண்டவரை திடப்படுத்த அப்பா அவனுடைய பிள்ளை எடுத்து கத்தர் பயன்படுத்த போற அன்புக்காக நன்றி. இன்னும் கிருபைகளை தந்து நடத்துங்க. கரத்தில் எங்களை முற்று முடி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரை மட்டுமாய் ஆண்டவரே இந்த ஆராதனைகளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. நிறைவான நன்மைகளினால் கத்தர் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. வார்த்தை என்கிற மன்னாவை ஆண்டவரே உட்கொண்ட பிள்ளைகள் உமக்காய் ஆண்டவரே கொளுத்த கன்றுகளைப் போல ஆண்டவரே வளர்ந்து பெருகி விருத்தியடைய கத்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் முற்று முடிய ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஆளுகையின் பிரசனம் நிறைவாய் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அதே போல மங்கள் நடைபெறுகிற ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. 10 மணி ஆராதனை இந்த 3 ஆண்டவரே இந்த 2 ஆராதனைகளை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. உடைய ஆளுகையின் பிரசனம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்திமே உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சிலுவையின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.